எல்லா வண்டிக்குமே டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாங்க. வெறும் 68,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. நான் சிங்கிள் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. வெறும் 36,000 கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி ஓடி இருக்கு. 1,49,000 கொடுத்தாலும் 19,000 டவுன் பேமெண்ட். 3 வண்டி கிட்ட கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோல் பஸ் எல்பிஜி ஓட இருக்குதுங்க. சரி 5 வண்டி இருக்குது. ஒரு வண்டி 2 வண்டி கிடையாது. ஒரு மாடிஃபை பண்றது ஒரு நல்ல ஒரு வண்டின்னு சொல்லலாம். 2005 சிங்கிள் கண்டிஷன் வண்டி இருக்குது. பெட்ரோல் பஸ் எல்பிஜி ஓடங்க. 1,75,000 கொடுத்துடலாங்க. 4,25,000 கொடுத்துடலாங்க. 60,000 முன் பண்ண போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். நீங்க வெறும் 1,00,000 ரூபாய் இருந்தா இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாங்க. வணக்கம், செங்கன் கார்ஸ் திருப்பூர். நீ நம்ம திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கன் கார்ஸ் புதுசாக ஒரு கன்சல்டிங் ஓப்பன் பண்ணியிருக்குங்க. நம்மகிட்ட ஒரு வண்டி 2 வண்டி இல்லை, ஒரு 40 வண்டி 50 வண்டி லோ பட்ஜெட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000 பட்ஜெட் இருந்து ஒரு 5 லட்சம் ரூபா பட்ஜெட் வண்டி நம்ம வண்டி கொண்டு வந்திருக்கோம். நம்ம கன்சல்டிங் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் காங்கேய ரோடு முதலைப்பாளையம் பிரிவில் இருந்து பெருந்தலூர் ரோட்டில் ஒரு 200 மீட்டர் கன்சல்டிங் லொக்கேட் ஆயிருங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் எல்லா வண்டிக்குமே இருக்குது. இந்த வண்டிக்கு இந்த மாடல் இந்த பிராண்டு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கிடையாது. எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து 250 கிலோமீட்டர் சரௌண்டிங், அதிகபட்சம் 300 கிலோமீட்டர் சரௌண்டிங் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். என் பேர் பிரவீன், நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க கார் இங்கே வச்சுருக்காங்க. வந்தவொடனே கார் நிறையா பார்த்தோம். பார்த்ததில் இது ரொம்ப பிடிச்சி போச்சு. டெஸ்ட் ட்ரைவு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரைஸும் கேட்டது பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறையா இப்படி வாட்டர் வாஷு ப்ளஸ் பெட்ரோல் 10 லிட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 60,000 பட்ஜெட்லேருந்து ஒரு 5 லட்சம் ரூபா பட்ஜெட்லையும் நம்மகிட்ட வண்டி இருக்குங்க. எல்லா வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 19,000 ரூபாயிலிருந்து வெறும் 70,000 டவுன் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான். டவுன் பேமெண்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் இதெல்லாம் கட்ட வேண்டிய கிடையாதுங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ 2 வண்டி இருக்குது. வோல்ஸ்வேகன் போலோ யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப விரும்பக்கூடிய வண்டி வோல்ஸ்வேகன் போலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 வண்டி இல்லைங்க, நம்மளுக்கு 5 வண்டி கொண்டு வந்திருக்குது. அதுவாக ஃபேமிலி யூஸுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா 5 வண்டி இருக்குது. ரெனால்டு குவிட் இருக்குது. எல்லா பிராண்டிலும் எல்லா கலர்லும் எல்லா மாடல் பெட்ரோல் டீசல் எல்லா வண்டியும் நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம என்னென்ன வண்டி இருக்குதுன்னு எல்லா வண்டியும் நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப்பாக ஒரு வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ ஒரு பிளாக் கலராக சூப்பரான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்குங்க. அது ஒரு ஹவாக் இன்ஜின், 4 டயருமே எக்கோமா டயர் போட்டாங்க. சூப்பர் கண்டிஷன் டயர் இருக்குது. உள்ள இன்டீரியர் சீட் வந்துடும், டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல், 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க. 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கொடுத்துடலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் ரூபாங்க. எப்படி வெறும் 1 லட்சம் ரூபா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த வண்டியோட மொத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4,85,000 மட்டும் தான் கேட்குது. அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. அதுலேயும் நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்சளவுக்கு நேரில் ரெடி காசு சொல்லுவாங்க, முடிஞ்சளவுக்கு நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வோல்ஸ்வேகன் போலோவில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வண்டி இல்லைங்க, மொத்தம் 5 வண்டி பார்த்துருக்கோம். பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வண்டியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ஸ்வேகன் போலோ 2013 மாடல் இந்த கண்டிஷனில் வண்டி இருக்குங்க. இது வந்து ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி, ஒரு பிளாக் கலரில் வண்டி, ஒரு தெளிவான ஒரு நீட்டான கண்டிஷன் இருக்குங்க. அடுத்த வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த போல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 2012 மாடல், ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வந்துடும். ஒரு சில்வர் கலரில் வண்டி, ரொம்பவே தெளிவான ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில் 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிள். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 2,85,000 கிடைக்குங்க. இந்த வண்டியோட டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 முன் பண்ண போது இந்த வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பிளாக் கலர் போலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் பண்ணால் அந்த வண்டி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு போலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட். அதாவது பெட்ரோல் வண்டி வேணாலும் பெட்ரோல் வண்டி எடுத்துக்கலாம், டீசல் வண்டி வேணாலும் டீசல் வண்டி எடுத்துக்கலாங்க. இது டீசல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் வண்டி, எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி. ஒரு இன்ஜின் 100% இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும். பாடி ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டி வந்து எஃப்சி கரண்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 60,000 கட்டின போது இந்த போல நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு போலோ. இது டீசல் வண்டி தாங்க. உங்களுக்கு 2011 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. ஒரு டீசல் வண்டி ஒரு அருமையான கண்டிஷன் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,99,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 60,000 டவுன் பேமெண்ட்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி இன்னொரு பெட்ரோல் போலோ. இந்த போலோ பற்றி பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. பக்கா குவாலிட்டியாக இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் டச் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஏசி பக்கா ஒர்க்கிங் இருக்குது. 4 டயர் அளவில் வந்துடும். எல்லாமே வண்டி பக்கா ஒரு கண்டிஷன் இருக்குது. எடுத்தால் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டிய கிடையாது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் ஒரு பெட்ரோல் ஒரு வேரியன்ட் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,25,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் 70,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க ஒரு வண்டி ஸ்கார்பியோ. அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ தேடிட்டு இருக்கீங்களாங்க, அது லோன் போட்டு எடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காக ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2003 மாடல் 2029 எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டிங்க. வண்டி இன்ஜின் 100% இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,75,000 கொடுத்துடலாங்க. அது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 இருக்கிற போது இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி ஆம்னி. ஒரு கோயம்புத்தூர் நம்பருங்க. எப்படி லோக்கல் நம்பர், ஒரு கோயம்புத்தூர் நம்பர். அது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஓடங்க. ஒரு கம்பெனி என்டாஸ்மெண்ட்டு
ப்ளஸ் எம்பிஃபி இன்ஜினோட வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர் வண்டி பார்த்துருக்கோம். 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு 5 வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துருங்க. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே சேர்த்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000, வெறும் 50,000 அந்த வண்டி எடுத்துக்கலாம். அதே 7 சீட் ஒரு வண்டி வேணுமா? ஈகோ பாருங்க. அடுத்தது ஈகோ பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன். எப்படி 2015 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குது. வண்டியோட பக்கா கண்டிஷன், டயர் பாண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஏசி ஒர்க்கிங்கில் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் அடியே பாடியில் அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் மேஜர் எதுவுமே இருக்குது. உங்களுக்கு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி வண்டி இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. நல்லா பார்த்துங்க. சிங்கிள் ஓனர் வண்டி இன்றைக்கி ரொம்ப ரேராக போயிட்டு இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,65,000 கொடுத்துடலாம். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 ரூபாங்க. எப்படி வெறும் 60,000 ரூபா டவுன் பேமெண்ட் இந்த வண்டி கட்டினா இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா அக்காடு ஒரு V6 ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்துட்ருக்கீங்க. வண்டி ஃபுல் ஆப்ஷனுங்க. அலாய்வில் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எடுத்து ஒரு மாடிஃபைட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வண்டின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சடான் டைப்பில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு ஃபேன்சி நம்பரில் 19 வந்து ஒரு வண்டி நம்பரு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல் 3 ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஹுண்டாய் அசன்ட்டு ஒரு 2011 மாடலில் பார்த்துட்டு இருக்கீங்க. 2006-7 கிடையாது, 2011 மாடல் வண்டி. ஒரு ஃபுல் ஆப்ஷனில் ஒரு ஃபியூர் பெட்ரோல் வண்டி. ரொம்பவே தெளிவான ஒரு செடான் டைப் வண்டினா சொல்லலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,49,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு 50,000 முன் பண்ண கட்டுங்க. இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர்ஸ் பார்க்க போகிறோம். டிசைர் கிடையாது, டிசைர்ஸ் 5 வண்டி இருக்குது. ஒரு வண்டி 2 வண்டி கிடையாது. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு வண்டினா சொல்லலாம் ஸ்விஃப்ட் டிசைர். அதாவது உங்களுக்கு பெட்ரோல் வண்டி இருக்குது, டீசல் வண்டி வேணால் டீசல் வண்டியும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி 2009 மாடல் 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது. 2 ஓனர் கண்டிஷன். இந்த கலர் பாருங்கள், ஒரு சூப்பரான கலரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,75,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டியோட டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க. இந்த வண்டி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர். இன்னும் மாடல் அதிகமாக ஒன்று கேட்டிங்கன்னா 2011 பாருங்கள். ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் சூப்பரான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கும். அடி டென்ட் ஸ்க்ராச்சஸ் வண்டியில் எதுவும் இருக்குது. உள்ள இன்டீரியர் சீட் போட்டுருக்காங்க, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இருக்கிற 5 வண்டியிலும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். இது டவுன் பேமெண்ட் வெறும் 60,000 டவுன் பேமெண்ட்டுங்க. இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்த டிசைர் பாருங்கள். அடுத்த ஸ்விஃப்ட் டிசைர் 2010 மாடல் 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பஸ் எல்பிஜியோடு இருக்குதுங்க. எல்பிஜி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்க வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில் 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் வந்துடும். இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,85,000 கொடுத்துடலாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்த டிசைர் பாருங்கள். ஒரு டீசல் வண்டி. இப்போ நம்ம பார்த்தது நம்ம 3 வந்து பெட்ரோல் வண்டி. அடுத்த டீசல் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா இது 2010 மாடல். இது 5 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டிங்க. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. டீசல் VDI கண்டிஷன் இருக்குது. வண்டி ஏசி, டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்கா கண்டிஷன் தான். பாடில் ரொம்பவே தெளிவாக இருக்கும். டீசல் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கணும்னா இந்த 2 வண்டி பாருங்கள். 2 வண்டியுமே நீட் அண்ட் குவாலிட்டியாக ஃபஸ்ட் கிளாஸாக வண்டி இருக்குங்க. அடி டச் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. எஃப்சி 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,90,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 70,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாருங்கள். சேம் அதே 2010 ஸ்விஃப்ட் டிசைர். ஒரு பாடி சூப்பர் குவாலிட்டி வண்டி, ஒரிஜினாலிட்டியாக வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி. 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வந்துடும். வண்டி ஒரு 2 ஓனர் கண்டிஷனில் பாடி பக்கா தெளிவாக இருக்கும். ஏசியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி. ரொம்பவுமே ஒரிஜினல் பெயிண்ட்டாக ஒரிஜினாலிட்டியாக வண்டி இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 கொடுத்துடலாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸோட எல்லா வண்டிக்கும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 70,000 முன் பண்ண கட்டுங்க. இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி குவிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு வண்டி 2 வண்டியில் 3 வண்டி குவிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் இந்த ஒன்று டீட்டெயில் வந்ததுன்னா 2016 மாடல், 2017 மாடல், 2020 மாடல் லேட்டஸ்ட் இருக்குது. எல்லா ஓல்ட் டைப் இருக்குது. 6Z, 6XL எல்லாமே வண்டி நம்ம இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் 3 ஒன்று கண்டிஷன் இருக்குது. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நீட் குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,99,000 வருதுங்க. 60,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல் 3 ஒன்று கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 முன் பண்ணிட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், லேட்டஸ்ட் வேணுமா 2020 மாடலுங்க. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி. இந்த வண்டி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,35,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் 70,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க 19,000 டவுன் பேமெண்ட் சொல்லியிருந்ததுலாம் அந்த வண்டி தான் பார்க்க போகிறேங்க. 19,000 டவுன் பேமெண்ட்னால ரொம்ப லோ மாடலில் கிடையாதுங்க. 2007 மாடல் வண்டி. ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி, எம்பிபி இன்ஜினில்
வண்டி பக்கவா தெளிவில்லை, 4 வீல் அலாயில் வந்துடும், ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். வண்டி ரொம்பவே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க. வண்டி எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்கிற வண்டிங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 85,000 கொடுத்துர்லாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 19,000 மட்டும்தாங்க. வெறும் 19,000 மட்டும் கொண்டு வாங்க, இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். திருப்பூர் சரௌண்டிங் மட்டும் தயவு செஞ்சு திருப்பூர் சரௌண்டிங் மட்டும் லோன் போட்டுக்கலாம். மற்றது வந்து லோன் போட முடியாதுங்க. லோன் போட்டுக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு இன்சியல் பேமெண்ட்டு ஒரு 40,000 கட்டுற மாதிரி இருக்கும். திருப்பூர் சரௌண்டிங்கில் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 19,000 மட்டும் கட்டுங்க, இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டிலோ 2010 மாடல். உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டிங்க. வண்டி ஒரு சின்ன சின்ன பெயினி டச்சப் பண்ணுறது, மற்றபடி உங்களுக்கு இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். இன்ஜின் ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1,65,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க, இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் மாருதி வேகனர் 2005 மாடல், 2 கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்டோட ஏசியிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங், ஃபஸ்ட் கிளாஸாக வண்டி ஒரிஜினாலிட்டி வச்சுருக்காங்க. டயர் பண்ணலேருந்து வண்டி எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,49,000 கொடுத்தலாம். வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க, நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பாருங்கள் வேகனர் 2011 மாடல். வண்டி எஃப்சி கரண்டில் இருக்கிற வண்டி, 2 கண்டிஷனில் வண்டி இருக்குங்க. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட அப்படியே இருக்குது வண்டி. இந்த வண்டிக்கு இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டு வெறும் 60,000 மட்டும் கட்டினா போதுங்க. அடுத்து பாருங்கள் 2010 ஆல்டோ பார்த்துட்ருக்கீங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டோட, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு. உங்கள் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வண்டி வந்துருங்க. ஒரு ப்ளூ கலர், ஒரு நல்ல கலரில் வண்டி. ஏசியில் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், 4 டயர் நல்லா ஒரு 80% கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டோட, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட ப்ளஸ் உங்கள் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வண்டி கொடுத்துர்லாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள் இன்னொரு ஆல்டோ 2007 மாடல், 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரிஜினாலிட்டியே வண்டி இருக்குது. ஏசியில் போட்டால் அவ்வளோ சின்னஸாக அவ்வளோ ஒரு கூலிங்காக வரும். டயர் பேர் நல்லாயிருக்கும். வண்டி இன்ஜின் 100% இன்ஜின் நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. வெறும் 36,000 கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி ஓடி இருக்குது. அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 40,000 டவுன் பேமெண்ட் கட்டுங்க, இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்தது பாருங்கள் 110 ஆல்டோ கேட்டன் 5 வருஷம் இது, 5 வருஷம் எஃப்சி கரண்டோட கொடுத்துடலாங்க. 2 கண்டிஷன் இருக்குது. வண்டி 4 டயர் பிராண்ட் நியூ டயருங்க. 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. வண்டி இன்ஜின் 100% தெளிவாக இருக்குங்க. ஏசி வண்டி ஒர்க்கிங் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1,99,000 கொடுத்துடலாங்க. இதோட டவுன் பேமெண்ட் வந்தோம்னா வெறும் 50,000 மட்டும் தான் டவுன் பேமெண்ட்டுங்க. அடுத்து பாருங்கள் இன்னொரு ஆல்டோ கேட்டன் கொண்டு வந்திருக்கோம். 2013 மாடல், 2013 மாடல் 3 ஓனர். வண்டி எஃப்சி எல்லாம் கரண்டில் இருக்கிற வண்டிங்க. வண்டி இன்ஜின் 100% இன்ஜின் அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 1,99,000 கொடுத்துடலாம். இதுக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போது இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு ஆல்டோ பாருங்கள் 2010 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் கொண்டு வந்திருக்கேன். எப்படி 2010 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குதுங்க. வண்டியோட தெளிவான கண்டிஷன், இன்ஜின் ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1,85,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். இந்த வண்டியில் பார்த்தோன்னா 5 வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர், 5 வருஷம் எஃப்சி கரண்டில், 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில். உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து பாருங்கள் நிறைய பேர் 8 வண்டி கேட்டிருந்தீங்க. 8 வண்டி ரொம்ப டிமாண்டில் போய்ட்டுருது. நம்மளுக்காக ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி கூட செலவுக்கு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் வந்து இது பெட்ரோல் வண்டி, ஒரு தெளிவான கண்டிஷன் வண்டி கொண்டு வந்துருக்குதுங்க. 2012 மாடல் 2 கண்டிஷன், 4 வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. 4 அலையில் வந்துடும். ஏர்பேக், ஏபிஎஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் ப்ளஸ் ஏசியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி பக்கா தெளிவாக இருக்குதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் 2,99,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தோன்னா வெறும் 60,000. எப்படி வெறும் 60,000 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் நம்ம ஹுண்டாய் வண்டியில், ஹுண்டாய் பிராண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஹுண்டாய் சாண்ட்ரோ 2008 மாடல், 2021 எஃப்சி கரண்ட் இருக்குது. பாடியில் ரொம்பவே தெளிவான ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்ஜின் 100% இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,49,000 கொடுத்துடலாங்க. இதோட டவுன் பேமெண்ட் வெறும் 40,000 மட்டும்தாங்க. அடுத்த பாருங்கள் 2005 சாண்ட்ரோ பாட்டுறீங்க. ஒரு லோ பட்ஜெட்டு, வெரி லோ பட்ஜெட்டில் பாட்டுருக்கு. 2005 சாண்ட்ரோ 2 கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, நம்ம எடுத்து கொடுக்குமா எடுத்து கொடுத்துக்கலாம். இருக்கிற கண்டிஷன் அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் 68,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்தது பாருங்கள் ஹுண்டாய் i10 2011 மாடல், 2011 மாடலில் 2 ஐட்டன் வச்சுருக்கோம். இந்த வண்டி 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். உங்கள் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 2,10,000 கொடுத்துடலாங்க. இந்த ஐட்டன் வந்து பார்த்தோன்னா 2011 மாடல், அதே 2011 மாடல் 2 கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு 5 வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துலாம், 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். உங்கள் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி சேம் 2,10,000 கொடுத்துடலாம். 2 வண்டிக்குமே டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 மட்டும்தாங்க. வெறும் 60,000 மட்டும் கட்டுங்க. இந்த 2 வண்டியும் எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா சிட்டி 2012 மாடல், ஒரு ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்திருக்க ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. அது வண்டி நம்பர் தாங்க 2011.
ஆனால் வண்டி வந்து 2012 மாடல் வண்டிங்க. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங் வண்டி ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,49,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் வெறும் 70,000 மட்டும் டவுன் பேமெண்ட்டுங்க. இந்த வண்டி நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நம்ம எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வண்டிகிட்ட இருக்குதுங்க. உங்களுக்கு ஆல்டோலேருந்து, ஸ்விஃப்ட் டிசைலேருந்து, செடான் டைப்லேருந்து, பெட்ரோல் வண்டியிலேருந்து, டீசல் வண்டியிலேருந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டிக்குமே நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லோன் ஆப்ஷன் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 70% கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரெடி காசோட வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கம்மி எடுத்துக்கலாம். நம்ம கன்சல்ட் எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கேய ரோடு முதலிபாளையம் பிரிவிலிருந்து பெருந்தலூர் ரோட்டில் ஒரு 200 மீட்டர் லொக்கேட்டாக இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நேரில் வாங்க. இந்த நம்ம சொன்ன ரேட் எல்லாமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு எந்த வண்டிக்குமே கிடையாதுங்க. எல்லா வண்டியுமே நெகோசியபிள் ரேட்டு தான். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மகிட்ட வண்டி எடுக்கிறோம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன ரேட்டில் வண்டி எடுத்துறீங்க அப்படின்னா எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆகட்டும், பெட்ரோல், டீசல் எல்லா வண்டிக்குமே டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டாக போட போகிற ஆஃபர் வீடியோ கூட வச்சுக்கோங்க. எல்லா வண்டிக்குமே பெட்ரோல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருந்தாலும் இந்த வண்டி உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி பெட்ரோல் கொடுத்துடலாம். டீசல் வண்டி ஆகட்டும், டீசல் வண்டி ஃபுல் டேங்க் பண்ணி டீசல் கொடுத்துடலாம். இதை நம்ம கொடுக்க போகிற ஆஃபருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு லோன் ஆப்ஷன் 70% கம்பல்சரி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துலாம். உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெடி காசோட வாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நேரில் அனுசரித்து கம்பெனி எடுத்துக்கலாங்க.